வணக்கம். இன்னைக்கு காலைல எந்திரிச்சு வரும்போதே மழை தூறிக்கிட்டு இருந்தது. நான் லஞ்சுக்கு இன்னைக்கு அகத்திக்கீரை செய்து அமாவாசைக்கு பூஜை பண்ணணும். அதனால் குட்டி குட்டியாக தோசை ஊற்றி அது மேலே இட்லி பொடி தூவி அது கூடவே ஒரு கேரட் கட் பண்ணி வச்சு அதே பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுத்துட்டேன். லஞ்சுக்கும் அதே பேக் பண்ணிட்டேன் தீபிக்கு. இட்லி பொடி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி குழச்சி வச்சுட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அகத்திக்கீரை போட்டு சாம்பார், அதுக்கப்புறம் முள்ளங்கி தான் பொரியல் பண்ண போகிறேன். எங்கள் பசங்க முள்ளங்கி சாப்பிடவே மாட்டாங்க. சாம்பாரில் போட்டு வச்சா இதெல்லாம் ஒரு காயா எப்படி சாப்பிட்றதுன்னுவாங்க. நான் நல்லா வதக்கிட்டு அதனால் மிளகாத்தூள் போட்டு தனியாக அதை வறுத்து எடுத்து வச்சுப்பேன். சாம்பாருக்கும் பருப்பு வேக வைக்கும்போது 2ஆக பிரிச்சுக்கிட்டேன். பாதி நைட்டு தோசைக்கு எடுத்து வச்சுட்டேன். மீதி பாதியில் கீரை போட்டு வேக வச்சு இறக்கிக்கிட்டேன். மாதத்தில் ஒரு நாள் அகத்திக்கீரை சாப்பிடும்போது ரொம்ப நல்லது. ஆனால் மாத்திரைலாம் ரெகுலராக எடுத்துக்கிறாங்கன்னா இது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை மட்டும் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு சாப்பிட்டுக்க வேண்டியதுதான்.